இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் ஒரு ஃபில்லரை வச்சு அப்படியே கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போய் கதையை அப்படியே மெதுவாக நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மீனா மேலே தான் எல்லா தப்பும் அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜயா. அதாவது இந்த பக்கத்து ஊரில் இப்போ பாவாடை காண போனாலும் அந்த கேஸை கொண்டு போய் ஏமாரியே எடுத்துறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் மீனா எதுவுமே செய்யாட்டி கூட மீனா மேலே தான் பழி விழுது. ஸ்ருதி தட்டி விட்டு எண்ணெய் கீழே விழுந்துச்சு, அந்த எண்ணெயில் தடிக்கிட்டு விழுந்ததில் மீனாவும் தான் விழுந்தாங்க. தானே கீழே விழணும்னு யாராச்சும் எண்ணெயை தேய்ச்சி ஊற்றி விடுவாங்களா? அதில் இல்லை காப்பாற்றுறதுக்கு அப்புறம் ஏன் வரப்போகிறாங்க, இவங்க தான் விழணும்னு முடிவு பண்ணால். இதெல்லாம் இன்னும் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவாக இருக்குங்கிறது தெரியல. இதில் கூட வேறு ரோகிணி ஏற்றி விடுறது மட்டும் ஜிங் சக்குன்ட்டு நமக்கு இருக்க எரிச்சலான ஒரு விஷயம் என்னென்னா, ரோகிணி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நடக்கிறது இல்லை, நடந்தாலும் கூட அழகாக எப்படியா தப்பிச்சிட்றாங்க. ஆனால் தேவையெல்லாம் ஒவ்வொரு தடையும் மீனா மட்டும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லா பட்டும் பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 கொடுக்கலாம், இப்போ 10 போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க மீனா. ஏன்னா ஏன் அந்த தேவையில்லாத வேலை அப்படின்னா இவங்களே கால் பண்ணி, அக்கா உங்களுக்கு கை வைத்தியெல்லாம் தெரியும்ல, எங்கள் மாமியார் கீழே விழுந்துட்டாங்கன்னா நல்ல விஷயம் தானே, உன்னை திட்டிகிட்டே இருக்க மாமியார் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படிலாம் இல்லைக்கா, என்ன பண்ணணும் அப்படின்னா ஒத்தனை வை அப்புறம் 10 போடுங்கிறாங்க. உடனே அவங்க ஒத்தனை வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண அந்த சமயத்தில் அங்கே வர முத்து ஏமா அவங்களுக்கு அநியாயத்துக்கு பேக்காக இருக்கேம்மா அப்படிங்கிறார். ஸோ இப்போ நம்ம சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு தான் அந்த டைலாக்கே வச்சுருக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் அதை தான் சொல்கிறோம் அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறம் ஏங்க பேசாமல் இருங்கங்க அத்தை பாவங்க அப்படிங்கிறாங்க. ஆடா அத்தை பாவன்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு நடிச்சு காமிக்கிறாங்க. இப்போ நான் தான் எங்கள் அம்மான்னு வச்சுக்கோ, நீ கேளு அப்படின்னா தொட்டிலையும் ஆட்டி விட்டு குழந்தையும் கிள்றியா அப்படின்னு சொல்லி திட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆழாக்கு சைஸில் 2 என்னென்ன காரியம் பண்ணுற நீ அப்படின்னு சொல்ல, உடனே இதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி தெரியலையே, நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இந்த பக்கம் கேட்குறாங்க மீனா. ஐயோ இதை தான் அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்ல கேட்காம நீ போகிற அப்படின்னா அதுக்கு நல்ல ரோகிணி வேறு நீங்கள் பார்த்துக்கோங்க ஆன்ட்டி, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான் ஆன்ட்டி, இப்படி பண்ணிட்டாங்க ஆன்ட்டின்னு நல்லா ஏற்றி விட, ஆமாம்மா அவதாம்மா எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே எங்கள் மீனா வராங்க. என்னது அப்படின்னா என்ன வேணுனே வரியா, பார்த்து எப்படி இருக்கான்னு பார்க்க வந்தியா அப்படின்னா இல்லை இந்த ஒத்தரம் கொடுக்க வந்தேன் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லைங்கிறாங்க. ஒத்தரம் கொடுத்தா சரியாயிடும், நான் 10 போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க. போமா பைத்தியமே அப்படின்னா ஆயிடுச்சு நமக்கு வர அந்த கேரக்டர் நினச்சாலே. ஸோ இப்போ அவங்க நீங்கள் வச்சுட்டு போகிறேன் உங்களுக்கு விருப்பம்னா வச்சுக்கோங்க அப்படின்னு உடனே சரின்னு ஒத்தரம் கொடுத்தா நல்லாயிருக்கு அவங்களுக்கு. ஸோ ஒத்தரம் கொடுத்தா நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தா சூடு குறைஞ்சிருச்சு. அது சூடு குறைஞ்சதுனால அதை போய் எடுக்கலாம், திருப்பி சூடு பண்ணிக்கலாம், நம்ம அவள்கிட்ட கேட்டால் ஓவராக சீன் போடுவான்னு கிளம்புறாங்க சுடு தண்ணி எடுக்கலான்ட்டு. கிளம்பும் பொழுது அப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா அங்கே மீனா மேலே ஏறி எதையோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் 10 போடுறதுக்கு மாவு எடுக்கிறாங்களாம். அதை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டாக இவங்க உள்ளார வர அந்த சேரில் இடித்து அவங்க எந்த ஸ்டூலில் ஏறி நிற்கிறாங்களோ அந்த ஸ்டூலை தள்ளி விட்டாங்க. இவங்க பாவம் தொங்கிக்கிட்டு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு இருந்தவங்க கீழே கால் வைக்கும்போது அங்கே ஸ்டூல் இல்லாமல் அப்படியே தடிக்கிட்டு விட முத்து அப்படியே பிடிச்சிட்டார். பிடிச்சும் போது மேலே இருந்த டப்பா 2 கவுந்து, இந்த பக்கம் கோலப்படி, அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அரிசி மாவு 2 கலந்து கொட்டி அப்படியே இந்த பக்கம் ரெட்டாக இந்த பக்கம் ஒயிட்டா அப்படின்னு டபக்குன்னு பேய் மாதிரி மாறிட்டாங்க இப்போ விஜயா. அதை பார்த்து இவங்க 2 பேரும் ஏண்டி என்னடி பண்ண வேணுனே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மனோஜ் உள்ளே பார்த்துட்டு ஐயோ பேயின்னு கத்திட்டு போக, இவங்களும் பின்னாடியே போக, அவங்கள பார்த்து ரோகிணியும் பயப்பட, இந்த பக்கம் ஸ்ருதியும் பயப்பட, நான் தான் அப்படின்னு உடனே இவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஸ்ருதி இவ இப்படி பண்ணிட்டா எல்லாம் வேணுனே பண்ணிட்டா அப்படின்னா நீங்கள் தானே சேரை தட்டி விட்டீங்கன்னா எல்லாம் வேணுனே பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. ஸோ சொல்லிவிட்டு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இதையும் ஸ்ருதி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை செல்ஃபி எடுத்துகிட்டு இதை ஸ்டோரியாக வேறு வச்சிடறாங்க, கோலமாவு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டோரியை இப்போ ரோகிணிக்கு காமிச்சு பார்த்தீங்களா, உங்கள் மேலே ஒரு மட்டு மரியாதைலாம் இப்படி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்ருதி மட்டும் பண்ண வாய்ப்பு இல்லை, எல்லாம் மீனா தான். ஏன்டா மீனாவுக்கு அது ஸ்டோரி எப்படி வைக்கணும்னு தெரியுமா கூட தெரில, ஆனால் எல்லாம் மீனா தான்ட்டாங்க. உடனே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இதை நான் சும்மா விடக்கூடாது வாயும் கூட அப்படின்ட்டு பார்வதி வீட்டு கிளம்பி போனால் அங்கே அந்த ரதி அந்த தீனா தானே ஒரு பேர், அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அவங்க மேலே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக ரூம் தேடி கண்டுபிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த பரதநாட்டியம் கிளாஸுக்கு இவங்க போகிறதே இல்லை போல், சும்மா அப்படியே ஆட விட்டுட்டு இங்கேயே இருந்துப்பாங்க போல். என்னடா அதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ இங்கே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ருதியோட அம்மாவை வர வச்சு, என்ன புள்ள வளர்த்துறீங்க நீங்கள், ஓவராக செல்லம் கொடுத்துறீங்க, மரியாதைலாம் நடந்துக்கிறா, மீனாவோட சேர்ந்தா அப்படி மாறிட்டா, இப்போல்லாம் ரொம்ப மாறிட்டான்னு ரோகிணிலேருந்து எல்லோரும் மாற்றி ஏற்றி விட இந்த ஃபோட்டோ இந்த ஸ்டோரி எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அவங்களும் சரின்னு கேட்டுட்ருக்காங்க. இதோட போய் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, மீனா கிட்ட சண்டை போட போகிறாங்க. மீனா கிட்ட சண்டை போட உடனே மீனாவும் முத்தும் ஸ்ருதி கிட்ட சண்டை போட அப்படின்னு ஒரே திருப்பி ஒரு லூப் மாதிரி போயிட்டு இருக்க போகுது கதை. இந்த கதை போகிற போக்கை பற்றி நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.